தாவேகா தலைவர் விஜய் அவரின் தந்தையான எஸ்ஏசி இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் அவர் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காருங்க. குறிப்பாக பேரன்பும் பெருங்கோபமும் அப்படிங்கிற ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்த அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் ரொம்ப பேசக்கூடாதுப்பா, பெரிய பெரிய தலைவர்லாம் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்ச மாதிரி பயங்கரமாக பேசியிருந்தார். இந்த வீடியோ வைரலாக போய்க்கிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சினிமா துறையில் சீமான் பயணிக்கும் போது எஸ்ஏசி கூட அவருக்கு ஒரு நல்ல ஒரு அன்பும் ஏற்கனவே இருந்துருச்சு. ஆனால் விஜய் சீமானை எதிர்க்கிறதும், சீமான் விஜய் எதிர்க்கிறதும் மாதிரி அரசியல் களங்கள் இருந்தால் கூட அந்த சினிமாவில் குறிப்பாக சினிமாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அடிக்கடி அவன் என் தம்பி, அவன் சரியாக செயல்படணும், அவன் என்னோடய கொள்கையில் வேணால் எனக்கு ஏதாவது முரண்பாடு இருக்கலாம், மற்றபடி அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் முன்னாடி நிற்பேன். குறிப்பாக துப்பாக்கி பட பிரச்சனையில் விஜய்க்காக சீமான் நின்னது எல்லாருமே ஞாபகம் இருந்திருக்கும். இப்போ எஸ்ஏசி இந்த மாதிரி பேசியிருக்கிறது பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. குறிப்பாக எஸ்ஏசி ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்குனர், அது ஏற்கனவே தெரியும். அவர் தன்னோட மகனை எப்படி படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இளைய தளபதி விஜய் இப்போ ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு பெரிய ஒரு தலைவராக உருவெடுத்திருக்காரு. இந்த நேரத்தில் விஜயோட தந்தையான எஸ்ஏசியும் சீமானும் ஒரே மேடையில் கடந்துக்கிட்டாங்க. பேரன்பும் பெருங்கோபமும் அப்படிங்கிற அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் மேடையில் அமர்ந்திருக்கும் போது எஸ்ஏசி எந்திரிப்பார். அந்த நேரத்தில் ஏதோ சொல்லி கலாய்க்கிறது மாதிரி கை நீட்டி ஒன்று கலாய்ச்சிருப்பார். அது குறிப்பாக விஜயோட அந்த அரசியலை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதுக்கு பக்கத்தில் கருப்பழனியப்பன் இருந்திருந்தார். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீமான கலாச்சார வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஒருவேளை இளைய தளபதி விஜயும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து இந்த அரசியல் களத்தில் பயணித்தா திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.